இந்த பொன்னாங்கண்ணி கீரை அறுத்து இப்படி நட்டுக்கலாம். இதுமாரி மழை சீசனில் நட்டாக்கா நல்லா வந்துடும். இது சிகப்பு பொன்னாங்கண்ணி. இது நீங்களும் கடையில் கூட வாங்கியாந்து இப்படி நடலாம். நான் இந்த கூடையில் இருந்தது, இந்த கூடையில் இருந்து கட் பண்ணி இந்த கூடையில் நட்டுட்டேன். இப்போ இந்த கூடையில் நட போகிறேன். இருக்குது இல்லைங்களா பாருங்க, ஒரே கொத்து தான். இதை வச்சு அப்படியே ஆயிட்டு விட்டு அப்படியே கும்கா நட்டோம்னா கும்கா வந்துடும். நம்ம அறுத்து விட தான் களைச்சி இதுவாகும், களைச்சி வந்துடும். இப்படி தான் நடணும். இது வந்து நம்ம நாட்டு பொன்னாங்கண்ணி நட்டோம் இல்லையா, பாருங்கள் எப்படி துளிர் வந்துச்சு பாருங்கள். இது போல் தான் அதுவும் துளுத்துக்கும். நம்ம பஞ்சு காவியா செஞ்சுக்கலாம். இப்போது பாருங்கள், 2 கிலோ அளவுக்கு சாணம் எடுத்து வச்சுருக்கிறேன். மாட்டு சாணி, பசு மாட்டு சாணி. இது போல் இருக்கணும் சாணி. இதில் நம்ம நெய் 200 கிராம் நெய் இதில் ஊற்றிக்கணும். நல்லா இதை பிசைஞ்சிக்கலாம். இப்போது பாருங்கள், நல்லா பிசையணும். பாருங்கள், மாடு சாணியும் நெய்யும் நம்ம கலந்துக்கிறோம். நல்லா பிசையணும். இருந்தால் எடுத்துருங்க. சாணி தரும்போது எதுவுமே இருக்கும் தான், எதனா ஒரு இலை கிளை எதனா இருக்கும். அதெல்லாம் இல்லாத எடுத்துடணும். பாருங்க, இதுமாரி நல்லா பிசையணும். மாட்டு சாணியை போட்டு இப்படி பேசுகிறாங்களேன்னு பார்க்காதீங்க. நம்ம மாட்டு சாணம் பிசைஞ்சாலுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஊர் நாட்டிலலாம் வந்து நம்ம மாடு சாணி போட்டுச்சுன்னா கையில் தானே எடுத்து போடுறோம். அதனால் நீங்கள் கையில் மாடு சாணி பேசுகிறாங்கன்னு பார்க்காதீங்க. இப்போ வாழைப்பழம் வந்து இந்தமாரி வாழைப்பழமாக இருக்கணும். மேலே கருப்பு உடந்தா கொஞ்சம் அழி போயிருந்தால் கூட பரவாயில்ல, அதுதான் நுண்ணுருளைங்க பெருக்கும். இதுமாரி வாழைப்பழம் வாங்கிட்டு வந்துட்டு உரித்து நம்ம இதில் போட்டுக்கலாம். ஒன்று 2 வாழைப்பழம், 3 வாழைப்பழம், 4 வாழைப்பழம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது வந்து 2 கப்பு தயிர் நேற்றே வாங்கி வந்து வச்சுட்டேன். புளிச்சிடுச்சு தயிர். இந்தமாரி புளி பேரின பிற்காடு போட்டால் நல்லா நுண்ணுயிர்கள் பெருக்கும். பாருங்க, இதை போட்டிக்கலாம். அரை லிட்ரு பால் அதை ஊற்றிக்கலாம். பாருங்க, இன்னும் பசுமாட்டு பால் இருந்து ஊற்றினா நல்லது. பசுமாட்டு பால் கிடைக்கல, அதனால் பசுமாட்டு பாக்கெட் பால். எல்லாமே மாட்டு ஐட்டமாக நம்ம கலந்து ஊற்றினோம்னா
நல்லா மாட்டாயிட்டுனா தயிர், நெய், மாட்டு சாணம், பால் எல்லாம் மாட்டு ஐட்டனுங்க. பசுமாட்டு கோமியம் இது 1/2 லிட்ரு ஊற்றிக்கலாம். இப்போது இது வாங்கியாந்து வச்சு 4 மாதம் ஆகுது. நல்லா பழைய கோமியம் இருந்தால்தான் நல்லா நுண்ணுயிர்கள் பெருக்கும். இது ஒரு 100 கிராமு. நல்லா கரைச்சிக்கலாம். மொத்தம் 3/4 லிட்ரு ஊற்றிருக்கிறோம் கோமியம். இன்னொரு 1/4 லிட்ரு ஊற்றிக்கலாம். 1 லிட்டரை 1/4 லிட்ரு ஊற்றியாச்சு. நல்லா கரைச்சிக்கலாம். இப்போது நாட்டு சர்க்கரை 1/2 கிலோ சர்க்கரை போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரை நல்லா கரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் கரைச்சி வச்சுக்கணும். நம்ம கரைச்சி நல்லா துணி போட்டு கட்டி வச்சிடணும். டெய்லி ஒரு 2 வேளை 3 வேளை நம்ம குச்சி எடுத்து கலரி விடணும். 21 நாள் ஆகணும். அப்போ தான் செடிக்கு எடுத்து தெளிக்கணும். இதை பாருங்கள், நம்ம இதுமாரி தான் கரைச்சி வச்சிடணும். நம்ம துணி போட்டு இது போல் கட்டிடணும். நல்லா டைட்டாக கட்டிட்டா கொசு ஈலாம் உக்காரக்கூடாது. இதில் கொசுலாம் உக்காந்தா அது முட்டை இட்டு பூச்சி வச்சிடும். அதனால் பூச்சி போகாத அளவுக்கு நம்ம கட்டிடணும். இந்தமாரி நம்ம தண்ணி லைட்டாக தெளிச்சு விட்டுக்கணும். ரொம்பலாம் ஊற்றக்கூடாது. பாருங்க, லைட்டாக இப்படி தெளிச்சு விட்டிங்கனாக்கா உங்களுக்கு போதும். இந்த சாக் பைப் நனைகிற மாரி. ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா சொதன்னு மண் சீக்கிரம் மக்காது. பலன்னு கொஞ்சம் ஈரப்பதமாகவே இருந்தால் தான். ரொம்ப சேராட்டம் ஊற்றக்கூடாது தண்ணி. இந்தமாரி போட்டு மூடிடணும். மண்புழுலாம் வந்து இருட்டாரையில் தான் வாழ்ந்துக்கின்னு இருக்கும். இந்தமாரி மூடிட்டிங்கன்னா வெளிச்சம் இருக்கக்கூடாது. இதுமாரி ஸ்டாக்கு நல்லா மூடிடணும். மூடிட்டோம்னாக்கா அதில் நல்லா அந்த உரமாக்கி குத்துரும். கிச்சன் வேஸ்ட்டு, இலைங்க, மாடி இலை எல்லாத்தையும் கொடி வகைங்கெல்லாம் இருந்தால் கூட எடுத்து போட்டு நல்லா மக்கு வச்சிடும். இதுமாரி தான் நான் மக்கு வச்சிடுவது. பாருங்கள், இது ஃபுல்லாக ட்ரம்மு தான். உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருப்பேன். நான் நல்லா போட்டு மக்க வச்சு நான் எடுத்துருவேன். 2 மாதத்துக்கு ஒரு தாட்டி எடுத்துருவேன் நான். இது ஃபுல்லாக போட்டு பார்த்துட்டு நீங்களே இது போல் பண்ணுங்கள். இயற்கையான உரம் எடுங்க. இயற்கையான உரம் எடுத்து செடிக்கு கொடுத்து இயற்கையான காய் சாப்பிடுங்க. வணக்கம்.